ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். அன்றைக்கி நாங்கள் குலதெய்வம் வழிபாடு செய்வோம். நாங்கள் என்னென்னலாம் செஞ்சு படைக்கிறோங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் போட்டுட்டேன். உலை காஞ்சோன்னா அரிசியும் போட்டாச்சு. வாழைக்காய் மட்டும் தோல் சீவி வச்சுருந்தேன். சாம்பாருக்கு காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்தடுத்து என்னென்ன செய்கிறோங்கிறத பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் எப்போதுமே வெஜ்ஜு தான், அந்த மாதிரி தான் பழக்கம். இப்போ பணியாரத்துக்கு 1 டம்ளர் பச்சரிசி, அதே டம்ளரால் 1/4 டம்ளர் கடலப்பருப்பு, 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்து நல்லா கழுவிட்டு அதிலே 4 வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். உளுந்து வடைக்கு காப்படி உளுந்து எடுத்து அதையும் கழுவி ஊற வச்சுட்டேன். 3வது சுழியம் செய்வோம். அதுக்கு நான் கடலப்பருப்பு ஊற வைக்க மாட்டேன், டைரெக்டாக குக்கரில் போட்டு வேக வச்சு அந்த மாதிரியே தான் செஞ்சுக்கிறது. இப்போ சாதம் வெந்துருச்சு, அதை வடிச்சிட்டு அந்த அடுப்பில் வாழைக்காவை செஞ்சிடலாம். பருப்பை இறக்கிட்டு கையோட சாம்பாருக்கு காய் வேக வைக்கிறதுக்கு தண்ணி போட்டிருந்தேன். சாம்பாருக்கு இன்றைக்கி கேரட்டு, அவரைக்காய், மாங்காய், சௌச்சௌ இது 4 காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன். நான் எப்போதுமே கவுண்டர் டாப்பில் ஒரு மரத்தில் அருவாமனை வச்சு தான் டக்கு டக்குன்னு அரைஞ்சிக்கிறது. முன்னாடியே அரைஞ்சி வச்சு அதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கிறது அப்படிலாம் கிடையாது. எப்போதும் எனக்கு இது ஈஸியாகவே இருக்கும். அருவாமனையில் கொஞ்சம் ஸ்பீடாகவே அரைஞ்சிடுவேன். கத்தி அந்த அளவுக்கு ஸ்பீடாக வராது, அரைவேன். இந்த அருவாமனை அளவுக்கு ஸ்பீடாக செய்ய மாட்டேன். இப்போ அதுக்குள்ளே இந்த சட்டியும் காஞ்சிடுச்சு. வாழைக்காவும் அரிஞ்சு போட்டுட்டேன். வாழைக்காவுக்கு 4 பூண்டு தட்டி போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சேர்த்து இன்றைக்கி இதுக்கு ரொம்ப எண்ணெய் சேர்க்கல, அதனால தான் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தது. தண்ணியிலே வேக வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி எண்ணெய் பண்டம் அதிகமாக இருக்கிறதுனால இதுலேயும் ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேணான்ட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து வாழைக்காய் வேக வச்சுட்டேன். இந்த மாதிரியும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. அது கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் எண்ணெயில் செய்யும் போது. சாம்பாருக்கு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அது மாங்கட்டையோடு அரியலான்னு பார்த்தா அது ரொம்ப கனிஞ்சதுனால அரிய முடியலை. 2 கன்னத்தையும் அரிஞ்சு 4ஆக போட்டுட்டேன். சாம்பாருக்கு பருப்பை கடைசியாக சேர்த்தாச்சு. இப்போ கையோட அடுத்து சாம்பார் இறக்கிட்டு சுழியத்துக்கு கடலப்பருப்பு வேக வச்சிடலான்ட்டு அதை தான் அலசி ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இப்படி அடுத்தடுத்து ஒன்று முடியறதுக்குள்ளே அடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா டக்கு டக்குன்னு கொஞ்சம் சமையல் முடிஞ்சிடும். இப்போ வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு முன்னாடியே சேர்த்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் புளி சேர்க்கல, குடம்புளி தான் சேர்த்துக்கிட்டேன். 2 இதே அளவுக்கு ஊற வச்சு 2 குடம்புளி சேர்த்துக்கிட்டேன். மாங்காவும் போட்டிருந்ததுனால புளிப்பு நல்லா கரெக்டாக தான் இருந்துச்சு. வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு, அதனால் அந்த அடுப்பில் கீரையை செஞ்சிடலான்ட்டு கீரையும் அலசி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாழைக்காவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே கடாயிலேயே கீரையை தாளித்து விட்டுடலாம். கீரை எப்போதுமே வருஷம் இருக்கும் கீரை. அதோட ஒரு 3 பலகாரம், அதோட எக்ஸ்ட்ரா 2 தொட்டுக்க இருக்கும். நான் இன்றைக்கி வாழைக்காய் மட்டும் செஞ்சேன். எப்போதும் 3 தொட்டுக்க 3 பலகாரம் இருக்கும். இந்த வாட்டி 2 தான். இப்படி தான் எங்கள் வீட்டில் செஞ்சு குலதெய்வத்துக்கு படையல் போடுறது. நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு வெஜ்ஜா நான்வெஜ்ஜாங்கிறத கண்டிப்பாக மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்பாரை தாளித்து விட்டுலான்ட்டு சாம்பாரையும் தாளித்து விட்டாச்சு. சாம்பார் ரெடி. ஒரு கொதி வந்தோன்னா மாங்காவை போட்டு இறக்கிடலாம். கையோட அப்பப்போ 2 பாத்திரமாக விளக்கி வச்சாச்சு. இந்த மாதிரி அப்பப்போ விளக்கும் போது பாத்திரம் ரொம்ப சேராது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வாழைக்காவும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அதே கடையிலையே விளக்கிட்டு
கீரையும் தாளித்து விட்டாச்சு. கீரைக்கு இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துருந்தேன். வெங்காயம் எப்போதும் சேர்க்க மாட்டேன். கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து தான் கீரை செய்கிறது. இன்றைக்கி கொஞ்சம் கீரை கம்மியாக இருந்ததுனால வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம். கீரை ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் உப்பை சேர்த்து வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்குனா கீரை ரெடி. இந்த குக்கர் எப்போதும் பொங்கி வழியாது, இன்றைக்கி என்னமோ பொங்கி வழிஞ்சிருக்கு. கையோடு அதையும் தொடச்சி விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டோன்னா நல்லா அந்த ஹீட்டுக்கு நல்லா பிடிச்சி போயிடும். அதை ஊற வச்சு மறுபடியும் வளர்க்குறதுக்கு கையோடு தொடச்சிட்டோன்னா அந்த வேலை அதோடு முடிஞ்சுது. இப்போ தேங்காய் பூ சேர்த்து கீரையும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ கடைசியாக வடைக்கு சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் அரிஞ்சு வச்சுட்டா அருவாமனைக்கு வேலை முடிஞ்சுது. ஓரளவு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைக்கிறதெல்லாம் அரைக்கணும். அதனால் வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஓரளவு அடுப்பெல்லாம் நீட் பண்ணி விட்டுட்டேன். இப்படி அப்பப்போ கொஞ்சம் செய்யும் போது சமையலோடு சேர்த்து நமக்கு க்ளீனிங் வேலையும் முடிஞ்சிடும், பாத்திரமும் அதிகம் சேராது. எல்லா நாளும் அப்படியே செய்வேன்னா அப்படி கிடையாது, ஒவ்வொரு நாளும் அப்படியே போட்டுடுறது. ஆனால் முக்கியமாக இந்த விசேஷ நாளில் ஏதாவது சாமி கும்பிட்றது அந்த நாளில் கொஞ்சம் அதிகமாக சமைக்கும் போது இந்த வேலையை அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். கையோட சமையலோடையும் கிச்சன் க்ளீனிங்கையும் ஜாமான் வளர்க்குறதையும் முடிச்சிடுவேன். காலைல காய்ச்சின பால் கொஞ்சமாக இருந்தது, அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டு அதையும் கையோட விளக்கி வச்சிடலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்கிட்டு இருந்தேன். செய்கிறதுக்கு கொஞ்சம் அலுப்பு பார்த்தோம்னா ஃபுல் டே வேலையை கிச்சன்லேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்பப்போ அந்த வேலையை கொஞ்சம் அதிகமாக வேலை இருக்கும் போது இந்த கிச்சன் க்ளீனிங்கையும் அப்பப்போ முடிச்சிடுறது. அவ்வளோதான். இப்போ ஓரளவு எல்லாம் முடித்தாச்சு. இந்த கடலப்பருப்பு சுழியத்துக்கு வேக வச்சது அதையும் நல்லா வடிகட்டி ஆறட்டுன்ட்டு வடிகட்டி வச்சுட்டேன். பாத்திரத்தை எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் விளக்கிட்டு கவுண்டர் டாப்லாம் ஓரளவு நீட் பண்ணிட்டேன். இப்போ வடைக்கு உளுந்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு எடுத்தாச்சு. அதே மிக்சியிலேயே பணியாரத்துக்கு ரெண்டாவது அரைச்சிக்கிட்டேன். பணியாரத்துக்கு கடலப்பருப்பு, உளுந்து, அரிசி எல்லாத்தையும் அரைச்சிட்டு அதோட ஒரு 3/4 கப்பு வெல்லம், 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். கடைசியாக ஒரு 3/4 கப்பு தேங்காய் சேர்த்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சி இந்த பக்கத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியாக சுழியத்துக்கு கடலப்பருப்பு அரைச்சாச்சு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரைக்கும் போது செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். சாமிக்கிட்ட மாக்கோலம் விடலான்ட்டு நேற்று நைட்டே விடலான்ட்டு இருந்தேன், விட முடியல. சரி இப்போ விடலான்ட்டு இப்போ தான் மாவு குழம்பு போட்டுக்கிட்டு இருந்தேன். இங்கே பொங்கல் அன்னைக்கு பொங்கலுக்கும் விடுவோம். பொங்கல் முடிஞ்சு கையோட வீட்டெல்லாம் தொடச்சிட்டு மாட்டு பொங்கலுக்கும் இந்த மாதிரி வாசல்லேருந்து மாவு குழம்பு விட்டுறது. இப்போ ஒன்றும் தெரியல, நல்லா காஞ்சோன்னா நல்லா பளிச்சுன்னு தெரியும். சாமிக்கிட்டையும் போட்டுட்டு கையோட நிலைக்கி வாசல்லலாம் போட்டுட்டு முடிஞ்சிருச்சு. இதோட சுழியம் செய்யலான்ட்டு அடுத்து வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வெல்லத்தை போட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு கிண்டிக்கலாம்.
எனக்கு இந்த கப் அளவு அதெல்லாம் தெரியாது. காப்படி கடலப்பருப்பு எடுத்தேன். என் கையால் போடுறது தான். எனக்கு அந்த மெஷர்மெண்ட் அளவுலாம் தெரியாது. என் கைக்கு அந்த அளவு தான் செய்வேன். ஆனால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். காலையிலே தேங்காய்லாம் துருவி வச்சுருந்தேன். ஒரு 2 கைப்பிடி சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். தேங்காய் போட்டு ஒரு 2 கிண்டிட்டு கடலப்பருப்பு சேர்த்து ஒரு கிளறுனா ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நான் இங்கே தண்ணியோடு அரைச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அது சுண்டுற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு செய்யும்போது சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ உளுந்துக்கு மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கையால் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கும் போது நல்லா வடை பந்து மாதிரி நல்லா வரும். இப்போ வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு நல்லா வடையை தட்டி போட்டு எடுக்க வேண்டியதான். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடையை தட்டி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வடையெல்லாம் சுட்டு எடுத்தாச்சு. கடைசியாக ஒரு 5-6 வடைக்கு தான் இருந்தது. அதையும் கடைசியாக தட்டி போட்டுட்டேன். அந்த பாத்திரத்தையும் கையோட விளக்கி வச்சுட்டேன். விளக்கிட்டு இந்த லாஸ்ட்டு வடை வேகிற கேப்பில் சுழியத்துக்கும் உருட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி முன்னாடியே உருட்டி வைக்கும் போது ஈஸியாக போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி சுழியம் மைதா மாவில் தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா பச்சரிசி உளுந்து ஊற வச்சு அதுலேயும் செய்வாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மைதாவில் தான் செஞ்சுருந்தேன். இதுவும் நல்லா புசு புசுன்னு நல்லா இருந்தது டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் செஞ்ச 3 பலகாரமுமே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான். கடைசியாக பணியாரம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பணியாரம் போட்டு முடிச்சிட்டா படையல் போட்டுடலாம். இது ஒன்று ஒன்றா தான் சுட்டு பொறுமையாக எடுக்கணும், நிறையா செய்ய முடியாது. இது ஒன்று ஒன்றா சுட்டு எடுத்தேன். இதுவும் சூப்பராக நல்லா புசு புசுன்னு நல்லா வந்திருந்தது. அவ்வளோதான். இதோட சாமிக்கிட்ட படையல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் சாமிக்கு பூவை கட்டி கையோடு கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இனிமேல் சாமி கும்பிட வேண்டியதான். கையோட அடுப்பெல்லாம் துடைச்சி பாத்திரம்லாம் எதுவும் இல்லை, எல்லாமே க்ளீனாக முடித்தாச்சு. படையலும் நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.